2026 தேர்தலில் யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? 2026ல் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் வருவார்ன்றதான் பொதுவான எல்லாருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும். ஏன் வருவார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அந்த 5 புள்ளி இடஒதுக்கீடு, மா தாலிக்கு தங்கம், இலவச அந்த லேப்டாப்பு, அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா மாணவர் சமுதாயம், வேளாண்மை சமூகம், தூர் வாரியது, இப்படி எத்தனையோ திட்டங்களை சீக்கிரம் சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி, மேல்நோக்கி சிந்தனை, அதோட மட்டும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், எளிய தொண்டனாக இருந்து இன்றைக்கி தமிழகத்தை ஆளக்கூடிய அளவிற்கு அறிவும் ஆற்றலும் திறமையும் எளிய தொண்டனாக இருந்து மக்களோட உணர்வுகளை புரிஞ்சிருக்கிறதால அவரே மீண்டும் வருவார். கரப்ஷன் கிடையாது, கலெக்ஷன் கிடையாது, எலெக்ஷனில் வெற்றி பெறுவார்ன்றது தான் இறுதி முடிச்சு. சட்டம் ஒழுங்கு மிகுந்த சீர்குலைவு. அப்போது எங்களுடைய பதிவில் நிறைய போட்டிருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்கள், மாணவ சமூகங்கள் குடிச்சிட்டு ரோட்டில் அடித்து நிறைய ஊடகங்களை பார்க்குறீங்க. பெண்கள், மாணவ செல்வங்கள், மாணவிகள் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக சட்ட ஒழுங்கை கைக்குள்ள வச்சிருந்த ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுள்ள காவல்துறை வச்சிருந்தும் சரியாக செயல்படத்தலை. இன்றைக்கு ஒட்டுமொத்த இளைய சமூகம் மாணவ சீரழிஞ்சிட்டு இருக்கு. அதனால் மிகுந்த சீரழிவு தான் இருக்குது. நிச்சயமாக நான் சொல்லி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த விவசாயிகள், தினக்கூலிகள், நடைபாதை வியாபாரிகள் இவங்களை கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இது அதிகபட்சமாக அரசு அலுவலர்கள், குறிப்பாக என்னோட பேசுகிற காவல்துறை, கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, எல்லா துறை அதிகாரிகளும் நெருக்கமாக இருக்கிறேன். அவர்கள் சொல்லுகிற ஒற்றை வரி மாற்றம் அவசியம் வேணுன்றாங்க. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.